வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு இந்த அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணலாங்கிற ஃபுல் வீடியோவும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் போடுறது வந்து நான் சில்க் காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் கிளாத்துக்கு மேலே தான் நம்ம வந்து நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நெட் கிளாத் எடுக்கும்போது எப்போதுமே டபுளாக எடுத்துக்கோங்க. சிங்கிள் லேயர் மோஸ்ட்டாக போடாதீங்க. சிங்கிள் லேயர் போட்டால் ஹோல் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டபுள் லேயராக எடுத்துக்கோங்க. நான் மோஸ்ட்டாக கிளாத்துக்கு மேலே நெட் கிளாத் வைக்கிற மாதிரி தான் நான் ஃபிட் பண்ணுவேன். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஃப்ரேமை டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெட் கிளாத் அண்ட் கிளாத்தை வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரேமில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி லெஃப்ட்டில் எவ்வளோ ஒர்க் போடணுமோ அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஸ்லீவோட போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெட் கிளாத் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒர்க் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட வித்தை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ண இடத்துல எல்லாமே லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் மார்க்கிங் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து ஹைட் வந்து ஒரு 5 இன்ச்சில் வந்து ஒரு டாட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஜிக்ஸாக்காக தான் மார்க் பண்ண போகிறோம். அதனால 5 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு டாட் மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சில் திரும்ப ஒரு டாட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 4 இன்ச் டிஸ்டன்ஸ் அண்ட் ரைட் சைடில் 4 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து லெஃப்ட் சைடில் 2 இன்ச் அண்ட் ரைட் சைடில் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தான் ஜிக்ஸாக் நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கிராஸாக ஜாயின் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மேலே உள்ள ஸ்லீவ் பாயிண்ட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கேன். திரும்ப கீழே உள்ள பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 2 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டிங்கன்னா ஜிக்ஸாக் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிரும். இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாகவே சில்வர் தீமில் தான் ஒர்க் போட போகிறேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சில்வர் ஜரி யூஸ் பண்ணாமல் சேம் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்வர் ஜரி யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ ஒர்க் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நான் இந்த ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாம் போட போகிறேன். இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி போடும்போது அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒர்க் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தது நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் தான். நான் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஒரு லைனில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் நம்ம 1 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நான் வரைஞ்சிருக்கிறதுல கீழே லைனில் ஃபுல்லாக அண்ட் மேலே ஜிக்ஸாக்ல ஃபுல்லாக தான் இந்த செயின் ஸ்டிச் ப்ளஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். நடுவில் உள்ள ஜிக்ஸாக் வந்து நான் போடலை. அது வந்து இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நெட் கிளாத் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஜிக்ஸாக்ல ஒர்க் வரும். இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் பேக் சைட் திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெட் கிளாத் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதில் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் தெரியாமல் லைட்டாக கட்டு விழுந்தா கூட இந்த க்ளூ வந்து அதை பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த க்ளூ வந்து நம்ம ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு கிளாத்தை இந்த மாதிரி நீடில் வச்சு பிடிச்சிட்டு ஒரு சிஸ்ஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு நெட் கிளாத் வந்து சீக்கிரத்தில் கட் ஆகாது. அது நம்ம நெட் கிளாத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி பண்ணும்போது கிளாத்தை கட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்க. அவசரப்பட்டு கட் பண்ணாதீங்க. வேறு எந்த யோசனையுமே இல்லாமல் கிளாத்தை மட்டுமே நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். எந்த அவசரமுமே கிடையாது. இப்படி பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா தான் நெட் கிளாத்தில் வந்து கட்டு விழாது. சின்னதாக ஹோல் விழுந்தால் கூட நம்மளுக்கு திரும்ப ஒர்க் போடுறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால் பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன கிளாத் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள நெட் கிளாத்தை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உள்ள நெட் கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி தனியாக ஃப்ரேம்லேருந்து நெட் கிளாத்தை எடுத்துட்டு திரும்ப வந்து நான் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நெட் கிளாத் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக்கில் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒர்க் போட போகிறோம். நம்ம கீழே 1 லைன் வந்து ஜிக்ஸாக் போட்டிருக்கல அதில் வந்து லைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கட் பீட் யூஸ் பண்ணி சிங்கிள் லைனில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறேன். கட் பீட் போடும்போது ஒன்றா பீட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 லைன் ஃபுல்லாக கட் பீட் யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் மேலே உள்ள ஜிக்ஸாக் அண்ட் கீழே உள்ள ஜிக்ஸாக்ல சேம் ஒர்க் தான் போட போகிறேன். இப்போ மேலே ஒர்க் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாசி சுகர் பீட்,
ஒரு கிறிஸ்டல் அண்ட் 1 கிளாஸி சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாகவே சில்வர் தீம், அதனால சில்வர் கலர் பீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் ஒரு சுகர் பீட், ஒரு கிறிஸ்டல் அண்ட் 1 சுகர் பீட் போட்டு என் நாட் போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து வி டைப்பில் தான் நான் ஒர்க் போட போகிறேன். இப்போ ரைட் சைடில் வி போடுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு சீக்வன்ஸ் அண்ட் 2 கட் பீட் எடுத்து நடுவில் லாக் போட்டுக்கிட்டேன். திரும்ப ரைட் சைடில் ஸ்டிச்சஸ் கொண்டு போயிட்டு அதில் ஒரு சீக்வன்ஸ் அண்ட் 2 கட் பீட் போட்டு ஒரு சென்டரில் லாக் போட்டேன். இப்போ சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் லாங் ஸ்டிச் போட்டு திரும்ப ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டு அதில் ஒரு சீக்வன்ஸ் அண்ட் 2 கட் பீட் போட்டு சென்டரில் என் நாட் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த பீட்ஸ்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். கட் பீட் போட்டுக்கலாம், இல்லைனா சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பீட் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வி டைப்பில் வந்து டிசைன் போட்டதுக்கப்புறம் இன்னொரு வி போடுறதுக்காக ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட் அண்ட் 1 சில்வர் பால் பீட் 3 mm எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் லாக் ஸ்டிச் போட்டு லெஃப்ட் சைடில் திரும்ப ஒரு லாங் ஸ்டிச் அண்ட் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட் அண்ட் 1 பால் பீட் 3 mm எடுத்திருக்கேன். திரும்ப சென்டரில் லாக் ஸ்டிச், லாங் ஸ்டிச் அண்ட் சின்ன ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட் அண்ட் 1 பால் பீட் போட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 வி டைப் புட்டா வச்சு தான் இந்த ஃபுல் ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த பீட்ஸ்னாலும் யூஸ் பண்ணி ஒர்க் போட்டுக்கலாம். இதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இந்த ஒர்க். இதுக்கப்புறம் புட்டா டிசைன் போடுறதுக்காக ஹைட் ஒரு 2 inch அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் 2 inch டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த புட்டா டிசைன் போடுறதுக்கு ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட் அண்ட் சில்வர் பால் பீட் 3 mm ஒன்று எடுத்துக்கிட்டு வெறும் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஒர்க் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் ஆன்லைன் கிளாஸ் 999க்கு இப்போ ஆஃபரில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். இந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்குக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.